அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்காக கொய்யாக்காய் ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ கொய்யாக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இருந்தேன். இடையில எங்கள் நாத்தனா குட்டி என்ன பண்ணான்னா, எனக்கு ஜூஸ் வேண்டாம், நான் உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி அப்போ எடுத்துக்கிட்டு போயிட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம டூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜூஸ் ஜாரில் பொடி பொடியாக நறுக்குனா எல்லா கொய்யாக்காயும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு ஜீனி, பால், தண்ணின்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றினோம்னா ஜூஸ் ரெடி. இது ரொம்பவே நல்லது. கொய்யாக்காங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு தான் மெயினாக நல்லதும்பாங்க. ஏன்னா டெய்லி ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டா இளமையாகவே இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எப்படின்னு தெரில. ஸ்வீட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. பிடிக்காதவங்க இது மேலே லைட்டாக மிளகாத்தூள் தூவி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு பிடிக்குமேனு 5 ஸ்டார் ஒன்று. அதுக்கப்புறம் கடல் பாசியில் செஞ்ச கிரேப்ஸ் ஜெல்லி, வடை, சமோசா, பஜ்ஜி, பால் பாதாமில் செஞ்ச கடல் பாசி ஜெல்லி, அதுக்கப்புறம் பள்ளிவாசல்லேருந்து வந்த நோன்பு கஞ்சி, அதுக்கப்புறம் டேட்ஸ். இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி நோன்பு திறந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.